Hi friends, இந்த tutorial ஒரு powerful server side scripting language பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா அதான் PHP. PHP mainly எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா ஒரு வெப் டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்றாங்க. அது என்ன வெப் டெவலப்மென்ட்? இப்போ ஒரு வெப்சைட் கிரியேஷன் அல்லது வெப் அப்ளிகேஷன் கிரியேஷன் இதுதான் வந்து ஒரு வெப் டெவலப்மென்ட்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து வெப் சர்வீஸ் எழுதவும் PHP யூஸ் ஆகுது. ஓகேங்களா? In 1995 PHP-யை எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போ அதை பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு கால் பண்ணாங்க. லேட்டர் ஆன் இட் அதை ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னால் இங்கே HP தான் வந்திருக்கு. ஏன் நம்ம PHPன்னு சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அதில் Pயில் உள்ள ஃபஸ்ட்டு Pயே PHP தாங்க டினோட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம ஏன் PHP யூஸ் பண்ணணும்? அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குங்க. அது என்னென்னா PHP வச்சு நம்ம ஒரு டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அது என்ன டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ்? ஸோ டைனமிக்னா என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. அதை எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா ஒரு HTML CSS இருந்தால் ஒரு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். இப்போ டைனமிக் நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சர்வர் அண்ட் பேக்கெண்ட் வேணுங்க. அது இருந்தால் மட்டும்தான் டைனமிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபேஸ்புக் வந்து PHP வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் அதில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இன்ஃபர்மேஷன் காட்டும், நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் காட்டும். இப்படி மல்டிபிள் யூஸர் லாகின் பண்ணாலும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை காட்டுது. கரெக்டாக? இதுக்கு மல்டிபிள் பேஜாக க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து அப்படி க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு profile.phpன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் யாரெல்லாம் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட யூசர் ஐடியை வச்சு டைனமிக் டேட்டாவை பேக்கெண்டில் இருந்து டேட்டாவை என்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. நான் லாகின் பண்ண என் இன்ஃபர்மேஷன், நீங்கள் லாகின் பண்ணால் உங்கள் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதாங்க சிங்கிள் ஸ்க்ரீன் லாகின் யூஸரை பேஸ் பண்ணி கண்டென்ட் டைனமிக்காக சேஞ்ச் ஆகுதா? இது டைனமிக் வெப்சைட்டுன்றோம். நெக்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் வெப்சைட். நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, அது உங்களை ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண கேட்குது. அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட், ரெண்டாவது பேமெண்ட். ஒரு யூஸரோட இன்ட்ராக்ஷனை வாங்கி ஒரு ஆக்ஷன் நடக்குது. இதுதாங்க இன்ட்ராக்டிவ் வெப்சைட். PHP ஒரு ஓப்பன் சோர்ஸுங்க. நம்ம டைரெக்டாக அதை www.php.net அந்த அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அது என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் எந்த சப்போர்ட்டிங் ஃபைல் இல்லாமல் இது தனியாகவே ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் PHP-யை யூஸ் பண்ணி நிறைய CMS க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் WordPress, Drupal அண்ட் Magneto. இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் CMS தான். ஸோ CMSனால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். CMSனால் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ன கண்டென்ட்டை மேனேஜ் பண்ண போது வெப்பேஜ் கண்டென்ட், அதாவது வெப் கண்டென்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பண்ணும்போது கண்டென்ட்டை வெப்சைட்குள்ளே போட்டிருப்போம், அந்த HTML-குள்ளே போட்டிருப்போம். லேட்டராக அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா HTML நம்ம HTML எடிட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ HTML யார் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெவலப்பர் தான் பண்ணுவார். ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி அதை சர்வரில் டெப்ளாய் பண்ண பின்னாடி வேறு ஏதாச்சும் அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி திருப்பி அதை எடிட் பண்ணி சர்வரில் புஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை ஓவர் கம் பண்ணணும். டெவலப்பர் இல்லாமல் ஒரு எண்ட் யூஸராலையும் வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படி ஒரு ஐடியா வச்சு கண்டென்ட்டை எல்லாமே தனியாக ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணாங்க. அங்கே சேஞ்சஸ் பண்ணால் அது DBயில் அப்டேட் ஆகிட்டு அவங்க சைட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாப்புல ஒரு சிஸ்டம் பண்ணாங்க. இதுதாங்க கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லார்ஜர் கம்யூனிட்டி. மற்ற டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது PHP தெரிஞ்ச பீப்புள்ஸ் அதிகம். ஸோ நமக்கு ஒரு இஷ்யூனா அதை ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கிறலாம். இது வரைக்கும் நம்ம PHP-யோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்.